மத்திய கிழக்கில் தற்போது மிகப்பெரிய பதட்டம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பதட்டத்தில் அமெரிக்கா ஹவுதி படைகள் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது. கடந்த சில காலமாகவே மத்திய கிழக்கில் மோதல்கள் நிலவி வருவதையும், இஸ்ரேல், ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் சிரியா இப்படி மோதல்கள் பல ரூபங்களில் இடமாறி வருவதையும் பார்க்கிறோம். இதற்கிடையே அமெரிக்க படைகள் இந்த தாக்குதலை ஏமனில் இருக்கும் ஹவுதி குழுக்கு எதிராக நடத்தியிருப்பதாக செய்திகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. முதன்முறையாக ஏமனில் திடீரென ஹவுதி படைகள் மீது அமெரிக்கா எதிர்பார்க்காத இந்த தாக்குதலை நடத்தியிருப்பது சர்வதேசம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியிலும் பரபரப்பையும் ஆழ்த்தியிருக்கிறது. ஏமனில் இந்த தாக்குதலில் மொத்தம் 21 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். மத்திய கிழக்கில் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த மோதல் போக்கு நிலை வந்த நிலையில்தான் இஸ்ரேல், ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல், ஹிஸ்புல்லா இடையும் கூட தாக்குதல்கள் தொடர்கிறது. இடையில் சில காலம் ஹவுதி படைகளும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டன மட்டுமல்லாமல், தற்போது ஹமாஸுக்கு ஆதரவாக அவர்கள் மீண்டும் தான் தாக்குதலை நடத்தப் போவதாக நேற்றைய முன்தினம் கூட அறிக்கை வெளியிட்டு அதற்கான பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் பதட்டமான சூழல் மத்திய கிழக்கில் நிலவி வந்தது. அமெரிக்காவின் பெரு முயற்சிக்கு பிறகு தற்போது அங்கு அமைதி திரும்பியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் மீண்டும் அங்கு பல பரபரப்புகளையும் பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. இப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஏமனில் உள்ள ஹவுதி படை மீது நேரடியாக அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதின் பின்னணி என்ன என்பது யாருக்கும் புரியவில்லை. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ஹவுதிகளின் மீது நடைபெறும் முதல் தாக்குதல் இதுவாகும். இத்தாக்குதலில் குறைந்தது 21 ஹவுதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஹவுதிகள் என்பது ஏமன் நாட்டில் இயங்கும் கிளர்ச்சியாளர்கள் ஆகும். இவர்களுக்கு ஈரானின் முழு ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய ஷியா முஸ்லிம் பிரிவை சார்ந்த ஒரு போராளி குழு. காசா போர் காலகட்டத்தில் இஸ்ரேல் மற்றும் செங்கடல் பகுதிகளில், ரெட்சி பகுதிகளில் செல்லும் கப்பல்களை குறிவைத்து இந்த ஹூதிகள் அல்லது ஹவுதிகள் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பிடத்தக்கது, இந்த குழு மீதுதான் இப்போது அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி 21 பேர் இந்த படுகொலையிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏமன் தலைநகரான சனா இப்போது ஹவுதி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அங்கு மொத்தம் 3 இடங்களில் வெடிகுண்டு சத்தம் கேட்டதாகவும் கூட தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மேலும் குடியிருப்பில் இருந்து கடுமையான புகை மூட்டங்கள் எழுந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது தவிர ஹவுதிகளின் கோட்டையான ஏமனின் வடக்கு சனா பிராந்தியத்திலும் கூட அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக ஹவுதி தரப்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: இந்த தாக்குதலில் பொதுமக்கள் 9 பேர் கொல்லப்பட்டார்கள், மேலும் 9 பேர் காயமடைந்தார்கள். அவர்களின் காயம் தீவிரமாக இருப்பதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிப்புகள் என அஞ்சப்படுகிறது. அதேபோல் சனா பிராந்தியத்தில் நடந்த தாக்குதலில் குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டார்கள், பலர் காயமடைந்தார்கள். இதனை அமெரிக்க பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்றே சொல்ல வேண்டும். அமெரிக்காவின் மிருகத்தனமான தாக்குதல்கள் இதுவாகும். மேலும் சனாவில் மற்றொரு குடியிருப்பு பகுதியில் நடந்த தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டார்கள் என்று ஹவுதிகளின் சார்பில் வெளியான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவும் இந்த தாக்குதலை அதே நேரம் உறுதி செய்தது. கப்பல்களில் இருந்து ஆயுதங்களோடு விமானங்கள் புறப்படும் படத்தையும், கட்டிடம் ஒன்றையும் விமானம் தாக்கி அழிக்கும் படத்தையும் அமெரிக்கா தற்போது பகிர்ந்திருக்கிறது. அமெரிக்க நலன்களை பாதுகாக்கவும், எதிரிகளை துவம்சம் செய்து தடுக்கவும், சுதந்திரத்தை மீட்டெடுக்கவும் துல்லியமான தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக அமெரிக்கா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பிரிட்டிஷ் அதிகாரிகளிடமிருந்தும் இது குறித்து இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கமும் அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. இதற்கிடையே டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதல் குறித்து வெளிப்படையாக எச்சரித்துள்ளார். செங்கடலில் வணிக கப்பல்களை ஹவுதிகள் தாக்குவதை குறிப்பிட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அப்பகுதியின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரையில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கும்.
மேலும் ஹவுதி படைக்கு ஈரான் அளித்து வரும் ஆதரவையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தன் வேண்டுகோளை வைத்திருக்கிறார். அனைத்து ஹவுதி பயங்கரவாதிகளுக்கும் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் என்ற டொனால்ட் ட்ரம்ப், உங்கள் நேரம் முடிந்துவிட்டது, உடனே உங்கள் தாக்குதலை நிறுத்திக் கொள்ளுங்கள், இல்லையென்றால் நீங்கள் இதற்கு முன்பு பார்த்திராத நரகத்தை பார்க்கப் போகிறீர்கள். அமெரிக்க மக்களையோ அவர்களின் அதிபரையோ அல்லது உலகளாவிய வர்த்தக ரூட்களையோ அச்சுறுத்த வேண்டாம். நீங்கள் அப்படி செய்தால் அமெரிக்கா உங்களை சும்மாவிடாது என்று தனது எக்ஸ் தளத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். அதே நேரம் அமெரிக்காவின் தாக்குதலை கண்டு தாங்கள் ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை என்றும் இதற்கு தக்க பதிலடி உரிய நேரத்தில் கொடுக்கப்படும் என்றும் ஹவுதிகள் பதிலடி கொடுத்துள்ளது அங்கு மேலும் மேலும் பதட்டத்தை அதிகரிப்பதாக இருக்கின்றது. இதுபோன்று ஹவுதிகள் இந்த தாக்குதலை மேலும் இனி வலுப்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஹவுதிகளிடத்தில் ஏற்கனவே வான்வளாவிய மிசைல் சிஸ்டம் மிகப்பெரிய அளவிலும் அவர்களிடத்தில் பலவேறு ட்ரோன் தாக்குதல்களும் வல்லமையும் இருப்பதால் சர்வதேச அளவில் அவர்கள் இது போன்ற பலிஸ்டிக் ஏவுகணைகளின் நீண்ட தூரத்தை அவர்கள் தாக்க முற்படலாம். இந்த தாக்குதல் சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் அறிவித்ததை போன்று செங்கடல் மற்றும் அரபிக்கடல் போன்ற பகுதிகளில், ரெட் சீ போன்றவைகளில் நாங்கள் தாக்குதல் நடத்தி மீண்டும் அமெரிக்கா பிரிட்டிஷ் யூதராஜ்யத்தை மௌனியாக்குவோம் என்று சொன்னார்கள். உடனடியாக இதன் பதிலடி எப்படி இருக்க போகிறது? பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மூலம், சூப்பர்சோனிக் மூலம் இஸ்ரேலை தாக்குவார்களா அல்லது வணிக கப்பல்களை இதற்கு பதில் வாங்க தாக்குவார்களா என்பதை இன்னும் சில மணி நேரத்தில் அவர்களின் நடவடிக்கை வைத்தே உறுதி செய்யப்படும் என்ற நோக்கில் மீண்டும் ஒரு பதட்டம் தொற்றியுள்ளது என்பதே உண்மையாகும்.